வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசனம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் யூடியூப் சேனலில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்று சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரி அன்று சிவனுடைய ஆலயத்துகளுக்கு சென்று சிவன் வழிபாடு செய்ய வேண்டும். சிவன் வழிபாட்டுக்கு உகந்த நேரம் இரவு 7 மணி இருந்து 4 கால பூஜை நடைபெறும். அந்த 4 கால பூஜையில் கலந்து கொண்டால் நன்றாக இருக்கும். முடிந்தவர்கள் 4 கால பூஜையில் கலந்து கொள்ளலாம். முடியாதவர்கள் 1 காலம் 2 காலம் வரைக்கும் கூட இருக்கலாம். அவர் ஒன்றும் அதுக்காக தண்டனை கொடுக்க மாட்டார். முடிந்தாதானே இருக்க முடியும். அவருக்கே தெரியுமில்லையே, ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை கடவுளுக்கே தெரியும். அவர் தானே படைத்தவர், அவருக்கு தெரியாதா? தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற சொல்வார்கள், கோயிலுக்கு போயிட்டு வா, அங்கே போயிட்டோன்னு சொல்வார்கள். முடிந்தாதானே போக முடியும். அந்த ஈஸ்வரனுக்கு தெரியாதா? படைத்தவனுக்கு தெரியும். அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் கேளுங்கள். சோழியம் மூலமாக 108 சோழி மூலமாக ஆராய்ந்து தான் எல்லாம் சொல்கிறேன், தவிர எனக்கு தானாக எதுவும் வராது. அது என்ன கருத்துக்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது என்றால், நாம் தெய்வங்களை சந்திப்பித்து தெய்வத்தை சரித்தனம் செய்து வந்தால் மீண்டும் அடுத்த தெய்வத்தை சந்திப்பது தவிர்க்க வேண்டும். ஒரு குலதெய்வத்துக்கு சென்று வந்தால் குலதெய்வத்துக்கு மட்டும் சென்று வீட்டுக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த பலன், குலதெய்வத்து பலன் கிடைக்கும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களால் சுற்றுலா செல்கிற மாதிரி செல்கிறீர்கள். திருச்சி சென்றால் ஸ்ரீரங்கம் செல்கிறீர்கள், சமயவரம் செல்கிறீர்கள், திருவண்ணாமலை செல்கிறீர்கள், கல்லணையை பார்க்கிறீர்கள். வழியில் எங்கெங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்கிறதோ சந்திக்கிறீர்கள். அப்படி என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? சுற்றுலான்னு அர்த்தம். அதாவது நீங்கள் நினைக்கலாம், அது நடக்கவே நடக்காது. அதெல்லாம் தெரிந்து கொள்ள நீங்களும் புரியாத செய்கிறீர்கள். தவறு தான். அது எல்லாம் நீங்கள் ஒரு தெய்வ சமயபுரத்து அம்மாளுடைய அருள் வேண்டுமென்றால் சமயபுரம் மட்டும் சென்று நான் வீட்டுக்கு வர வேண்டும். உங்களுடைய அருள் உடனே கிடைக்கும். நீங்களே கெடுத்துக்கிறீர்கள். ஸ்ரீரங்க ரங்கநாதர் சந்திப்பது அப்புறம். அதே போலதான் திருப்பதி சென்றால் திருப்பதி மட்டும் சென்று வர வேண்டும். திருச்செந்தூர் சென்றால் திருச்செந்தூர் மட்டும் சென்று வர வேண்டும். பழனிக்கு சென்றால் பழனிக்கு மட்டும் சென்று வர வேண்டும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், கணக்கமலையும் சென்று வரலாம், அங்கே சென்று வரலாம், இங்கே சென்று வரலாம் என்று ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அந்த 2 விரலில் கொடுக்குற அர்ச்சகர் கொடுக்குற விபூதிக்கு மரியாதை கொடுத்து அதை நம்ம இடத்தில் கொண்டாந்து வைத்து ஒரு டம்ளர் தண்ணி குடித்தால் உங்களுடைய பலன் கிடைக்குமே தவிர, நொடுவாக கடைக்கு சுற்றிக்கிட்டு டீ சாப்பிடுவோம், போட்டா திங்குவோம், வடை திங்குவோம், புரோட்டா திங்குவோம். கோயிலுக்கு எதுக்காக செல்கிறோம்? குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தை அவர் இடத்தில் இறக்கிவிட்டு அவர் கொடுக்கும் பலனை எடுத்துக்கிட்டு வருவதற்காக தான் நாம் செல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், கோயிலுக்கு சென்று வந்த உடனே பையன் காலையிலே டிஃபன் கேட்டானே, இதை அந்த கடையில் வாங்கி சாப்பிடலாம், இந்த கடையில் வாங்கி சாப்பிடலாம்னு கடைக்கு ஒரு திங்கிறதுக்கு போயிருங்க, சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க சாப்பிட்லாம், ஒரு 10 வயசு உள்ள வரைக்கும் சாப்பிடலாம், வேண்டான்னு சொல்லவில்லை. பெரியவங்களும் சேர்ந்து தானே சாப்பிட்றீர்கள். எனக்கு புரோட்டா வேணும், ரோஸ்ட்டு வேணும், ஆனியன் வேணும் என்று. உங்களை கேட்கிற வருத்தப்படாதீர்கள், திட்டாதீர்கள். அந்த கல்லெல்லாம் கழுவிருப்பான்னு நினைக்காவது. நீங்கள் எப்படி வீட்டில் செய்கிறீர்கள்? இரவு உப்மா செஞ்ச வடச்சட்டியை விம்மு பவுடர் போட்டு தேத்தி கழுவிட்டு தான் அடுத்த நாள் அடுப்பில் வைக்கிறீர்கள்.
ஆனால் நீங்கள் செய்கிறது கோயில் குளத்துக்கு சென்று அந்த வாசம் கூட்டுற சீமா இருக்கிற சீமா தான் அந்த கல்லை துடைக்கிறாங்க. நீங்கள் அதில் தான் புரோட்டா வாங்கி சாப்பிட்றீங்க, தோசை வாங்கி சாப்பிட்றீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து. அது என்ன அர்த்தம்? நீங்கள் தெய்வத்தை சந்திப்பது. சும்மா இருக்கும்போது சாப்பிட்றது வேறு. தெய்வத்தை சந்தித்து விட்டு கீழே வந்து கடையில் வந்து நீங்கள் பிளாட்பாரத்தில் இருந்து ஒரு கையில் பீடி ஒரு கையில் விளக்கு மாற்ற வச்சு மாஸ்டருக்கு பாவம் வேக தொழில் பண்ணுறாங்க. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், மக்களிடத்திலும் சில தவறுகள் இருக்கிறது, கடவுளிடத்தில் இல்லை. அதனால தான் சில பேர்த்துக்கு சில தவறுகள் நடக்கிறது. நேத்தான கோயிலுக்கு போயிட்டு வந்தான், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினைக்க காரணம் இதுதான். அவனை கோயிலுக்காக போனான், வேடிக்கை பார்க்க போனால் செல்லை வச்சுக்கிட்டாங்க அங்கங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு. முன்ன கோயிலுக்கு போனால் வீடியோ எடுக்க தடுத்து நிறுத்தணும். நீங்கள் எடுங்க, வேண்டான்னு சொல்ல. உங்களுடைய கோரிக்கைகளை விலை உயர்த்திட்டு வாங்க. அதேபோல் திருமணத்துக்கு தடையாக இருக்கும் வாசகர்கள் நன்றாக அறிந்து என்னுடன் தொடர்பு கொண்டால் திருமணத்திலிருந்து நீங்கள் வெற்றி அடைந்து விடலாம். அனைத்து காரியத்துக்கு இருக்குது இருந்தால் சொல்கிறேன். புத்திர பாக்கியத்துக்கு 100க்கு 100 தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால், நானே கடவுளை வேண்டிதான் ஒரு பொருள் கொடுக்கிறேன், நீ இன்னொரு கடவுளை சந்திக்கிறீர்கள். அப்படி சந்திக்கக்கூடாது. என் இடத்தில் நான் எதை செய்யுங்க அதை செய்யும். வீட்டில் வந்து நீ உங்களோட வீட்டில் இருக்கிற சாமி தான் கும்பிட சொன்ன வழியா பரிகாரம் பண்ணவில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் காசிக்கு செல்கிறீர்கள், ராமேஸ்வரம் செல்கிறீர்கள், கும்பகோணம் செல்கிறீர்கள். அது பலனே கிடைக்காது. அங்கெல்லாம் சென்று வந்தது ஒன்றும் ஆகவில்லை என்று தான் எண்ணங்கட்ட வருகிறீர்கள். கடவுள் யாரையோ ஒருத்தர் தான் கை காமிக்கும். கை காமிக்கும் பிற்பாடு மீண்டும் செல்கிறீர்கள். 1000 கோடி ரூபாய்க்கு அன்னதானம் செய்தாலும், 1000 பேர்த்துக்கு அன்னதானம் செய்தாலும் கடவுள் நேரடியாக வந்து பலனும் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டார். யாரோ ஒருவர் மூலமாக தான் உங்களுக்கு அந்த விளக்கம் புரியும், விடை கிடைக்கும். அந்த விடையை நான் சொல்கிறேன், கேளுங்கள். இந்த சிவனடிகளால் சொல்வதை கேளுங்கள். நான் காலை 7 மணியிலிருந்து 12 மணி தான் வாக்கு சொல்கிறேன். இந்த சோழி வாக்கு அதை தெரிந்து கொள்ளுங்கள். இது வாக்கு, ஜோதிடம் அல்ல. அதே போல் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாதான் பார்க்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சோழி பார்ப்பதற்கு உத்தரவு கொடுத்தாதான் நான் பார்க்கிறேன். அதை முன்னே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் பணத்துக்கு ஆசைப்படுகிறேன் என்று நினைக்காதீர்கள். அதனால் ஆஃபீஸ் என்னைக்கு ஓப்பன் அன்னைக்கே சம்பாதிச்சுட்டு போகிறேன். நாள் வந்து உட்கார்ந்தால் உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாத்தான் பார்ப்பேன். உத்தரவு இல்லை என்றால் போயிட்டு 6 மாதம் கழித்து வாங்க, 3 மாதம் கழித்து நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டேன். இது அகத்தியர் வழி வந்த ஜோதிடம். சிவனடியார் ஒரு சிவனடியார் அவமதிப்பது சிவனை அவமதிப்பு போல் அர்த்தம். இவன் என்ன சொல்கிறான், துபாக்கூர் அப்படின்றலாம் நீங்கள் சொல்லிக் கொண்டு இருப்பீர்கள். அதை அப்படி சற்று நினைக்காதீர்கள். இன்றைக்கு ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். தவறில்லை, உண்மை நடந்தது. இன்றைக்கு சிவன் ராத்திரி அன்று இந்த சிவனடிகளாக சொல்கிறேன், கேளுங்கள். இது உண்மை நடந்தது. அது நீங்கள் நேரடியாக காட்டாலும் சொல்ல முடியும், ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும் தான், சொல்லக்கூடாது, சொல்கிறேன். நான் ஒரு போர்டு A4 சைஸில் போர்டு வைத்திருக்கிறேன். ஒரு கடையில் உங்கள் கடையில் ஒட்டுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஐயா, நீங்கள் ஒட்டினா எல்லாம் விளம்பரத்துக்கு வந்து விடுவார்கள், வேண்டாம் என்று சொன்னார். ஐயா, அதில் என் பேர் இல்லை, அகத்தியர். அதை போட்டால் உங்களுக்கு இன்னும் நன்றாக இருக்கும், அதை பார்த்தாவே உங்களுக்கு நல்லா அன்னாடும் சாமி கும்பிட்ற இடம் போகும் அப்படி என்று சொல்லியிருந்தேன். அவர் பாவம் என்ன நினைத்தாரே தெரியலை, அதை தவிர்த்து விட்டார். பொங்கல் என்று தற்கொலை செய்து கொண்டார். பொங்கல் என்று தற்கொலை செய்து கொண்டார். வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. அவர் தற்கொலை செய்து கொண்டது மக்களுக்கே அதிர்ச்சி தான். ஏன் என்றால் அவளை வியாபாரம் ஆகிட்டு இருந்த கடை இந்த சிவனடிகளால் போய் ஒரு A4 சைஸ் உள்ள படத்தை மாட்டுகிறேன் என்று சொன்னதுக்கு
கொண்டாந்து மாட்டுங்கள் என்று சொல்லியிருந்தால் அவர் கண்டிப்பாக உயிருக்கு ஆபத்து வந்து தற்கொலை செய்திருக்க மாட்டார். அவருக்கு போய் கடவுள் கேட்குறார், அவர் வேண்டாம்ட்டார். அதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சிவனடிகளா, நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அவர் தற்கொலை பாவம். மாட்டு பொங்கல் அன்றே எதிர்பார்க்கும் குடும்பமே பாவம். அதனால் என்ன சொல்கிறேன் என்றால், ஒருவன் நேரடியாக கேட்கும் பொழுது பார்க்கலாம் கொண்டாங்கன்னு சொல்லியிருந்தாலும் கூட அவர் இன்னைக்கு இருந்திருப்பார். நன்றாக என்கிட்ட அன்னாடு பேசக்கூடியவர் தான். அவருடைய கடையில் அன்னாடு ஆயிரக்கணக்கில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. நன்றாக பெண்கள் ருசித்து சாப்பிட்டார்கள். எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருந்தது. கிரகம் அவரை சோதனை செய்துவிட்டது. அந்த சோதனைத்தான் நான் போய் கேட்டேன். அதை தவிர்த்து விட்டார் பாவம். என்ன செய்வது? அது இன்று எனக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்லுகிறேன். ஒரு கடையில் விளம்பரத்துக்காக இருப்பது ஒன்று இருந்தாலும் அந்த அந்த அகத்தியர் முனிவரை அவமதிப்பதற்கு அர்த்தம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அது இருந்தால் உங்களுக்கு என்ன நடக்குது, என்ன தவறு நடந்துவிடும். இந்த யூடியூப் சேனல் பார்க்கும் நபர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளூரில் இருப்பவர்கள் கன்றாக நான் சொந்த புரிந்திருக்கேன் யார் என்று. நான் கேட்டது தெரியும், அவரை பேசுனது தெரியும், கூட அதுக்கு ஆள் சாட்சியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவரே பார்த்தவர் திட்டுவார், எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் என்னை பேச வைக்கிறார், நான் பேசவில்லை. ஆகவே ஒரு சிவன் அடிகளால் சொல்வதை கேளுங்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வாருங்கள், அலட்சியப்படுத்தாதீர்கள். நீங்கள் அலட்சியப்படுத்தீர்கள் என்றால் நஷ்டம் உங்களுக்குத்தான், எனக்கில்லை. ஆகவே இன்று சிவன் ராத்திரி, சிவனை வழிபடுங்கள், பலனை பெறுங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா நல்ல காரியத்துக்கும் என்னுடைய இடத்தில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறேன். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய யூடியூப் சேனல் தெரியாது என்று சில பேர் என்னிடத்து கேட்டிருக்கிறார்கள். ஈரோடு ஆறுமுகம் பெரிசாமி என்றால் யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும். என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த சிவன் அடியாரிட்டி உங்கள் குறையை கேட்கலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.